வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம் இதை பொருத்தி பொருத்தி பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப அமைதியாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். வீணா மனசு கஷ்டப்படாது. பாருங்க, எனக்கு திருமணம் ஆச்சு. அன்னைக்கு தான் முதல் இரவு. என் நண்பர்கள்லாம் சேர்ந்து சும்மா வேடிக்கையாக பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒன்று அது எனக்கு அட்வைஸ் பண்ணுறவன் எவனுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை. அவன் பூரா நமக்கு யோசனை சொல்கிறான். சரி, கிடச்சிட்டான் இவனுக்கு சொல்லுவேன்ட்டு சொல்கிறான்னு வச்சுங்களேன். ஆனால் ஒருத்தன் நல்ல செய்தி சொன்னான். மனைவி கிட்ட நீ தான் முதல்ல பேசணும், பேசுகிற போது நம்ம குடும்பத்தை பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் ஒரு நல்ல எண்ணம் உண்டாகிற மாதிரி பேசணுமப்பா. அப்படி பேசி வாழ்க்கையை தொடங்கினீன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும்னு நல்ல அது ஒரு எடுத்துக்க வேண்டிய யோசனை சொன்னான். நான் அதுக்கு வேண்டிய டைலாக்லாம் தயார் பண்ணிக்கிட்டு தான் போனேன். அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. என் மனைவியே முதல்ல பேசினா, நான் எவ்வளதோ பொம்பளைங்களை பார்த்துருக்கேங்க, ஆனால் அவங்க அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலேயே இல்லைன்னா. இன்னைக்கு தான் வந்திருக்கா. இன்னும் எங்கள் அம்மாவோட முழுக்க பேசலை. நான் 25 வருஷமாக எங்கள் அம்மாவை பார்த்துருக்கேன், எங்கள் அம்மா கையால் சாப்பிட்ருக்கேன். என்கிட்ட இன்னைக்கு வந்தவ சொல்கிறா உங்கள் அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலேயே இல்லைக்க அப்படின்னு. இப்போ நான் என்ன செய்யலாம்? என் மனசில் என்ன ஓடுது, இப்போ இவளை என்னடா பண்ணலாம்? நம்மளை பெற்று வளர்த்த அம்மாவை நமக்கு எதுக்கவே ராட்சசின்னு சொல்கிறாளே, ஒரே அறை விட்டு வெளியே வரட்டி விட்டுருவோமா? ஆனால் அறிவு சொல்லுது, எதுக்கு வந்தியோ வந்த வேலையை பாருடா, அதை விட்டு நீ அடித்து விரட்டுறது இல்லையா, அதில் இடத்துக்கு உனக்கு கவனம். நான் சொன்னேன், நீ சொன்னது கரெக்டு தான், நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்ட்டேன். யார்கிட்ட? என் மனைவிக்கிட்ட. மறுநாள் காலையில் எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்கிறேன், அம்மா உன்னை ராட்சசின்னு சொன்ன அம்மாவை. இதுக்கு எங்கள் அம்மா வருத்தப்படணுமா இல்லையா? அது கிடக்கட்டும், நீ என்ன பண்ணேன்னாங்க. நான் அனுசரித்து போயிட்டம்மான்னு. அதான்டா கரெக்டு. உங்கள் அப்பாக்கிட்ட நான் சொன்னதை விட அவள் ஒன்றும் ஜாஸ்தியாக சொல்லடா. சார், நினச்சி பார்த்தீங்கன்னா அப்படி வந்தது கடைசியில் என்ன இதை நினச்சி இதை எனக்கு எப்படி நினைப்பு வருதுன்னா, உங்கள் அம்மா கடைசி காலத்தில் சாகிற போது யாருக்கிட்ட அன்பாக இருந்துட்டு போனாங்கன்னு சொன்னால் என் மனைவிட்ட தான். நாங்கள் 4 பேர் அண்ணன் தம்பி, 4 மருமகள். என்ன ஆச்சு? ராட்சசின்னு எங்கள் அம்மாவை சொன்ன அதே என்னுடைய மனைவி அதுக்கு பிறகு பழக ஆரம்பிச்சதுக்கு பிறகு அம்மாவை அவ புரிஞ்சுக்கிறா, அம்மா அவளை புரிஞ்சுக்கிறாங்க, 2 பேருமே நட்பா இருக்கிறாங்க. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதுனால என்ன ஆச்சு? வாழ்க்கை இனிமையா இருந்தது. கடைசி காலத்துல அவங்களுக்கு ரொம்ப வேண்டிய மருமகன்னா என் மனைவி தான் ஆயிட்டு. வாழ்க்கைங்கிறது அதுதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் ஒண்ணு. ஒரு வார்த்தை சொன்னோம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு வார்த்தை, சார் அவர்கிட்ட சொல்லிட்டேன் சார், இன்னும் எழுதியா கொடுத்துருக்க, இதான் போயா அப்படிம்மா. ஹரிச்சந்திரன் அப்படி செஞ்சானா? அவன் எழுதியா கொடுத்தான்? இல்லை. நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லலேன்னு ஒரு பொய் சொன்னேன், உன்னை விட்டுறேங்கிறா விஸ்வாமித்திரன். பொய் சொன்னாரோ? சொல்லல. அரசாங்கம் போனாலும் சரி, மனைவி போனாலும் சரி, புள்ள போனாலும் சரி, உண்மைதான் பேசுவேன்னு சொல்றேன். இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? ஒண்ணு, நான் உன்கிட்ட சொன்னேன்னு சொல்லுப்பா, நான் விட்டுட்டு போறேன்னு தான் சொல்றான். பொய் சொல்லணும், சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக சொல்றேன், சொல்லல. அப்போ அந்த ஒரே ஒரு பொய், ஒரு வார்த்தைங்கிறது அவ்வளவு முக்கியம். ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்றேன். எங்க சாரு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிறார். கும்பகோணத்துக்கு பக்கம் தான் அவருக்கு ஊர்.
எங்கள் டெப்டி கலெக்டருக்கு ஊர் கும்பகோணம் பக்கம்தான். அந்த ஊரில் ஒரு அருமையான நிகழ்ச்சி நடந்தது. கும்பகோணத்தில், கும்பகோணத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஊரில் ஒரு பெரிய சங்கீத வித்வான் இருக்கார். ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்புங்கிறதுக்காக சொல்கிறேன். அவர் பேர் நரசையர். அவரு சங்கராபரண ராகம் பாடுறதுல ரொம்ப கெட்டிக்கார். அதனால அவருக்கு பேரே சங்கராபரணம் நரசையர்னு பேர். சங்கராபரணம்ங்கிற ராகம் பாடுறதுல ரொம்ப தேர்ந்தவர். திருவாரூர் ராஜரத்னம் பிள்ளை தோடி பாடுவதில் ரொம்ப கெட்டிக்காரர். தோடினா அது ராஜரத்னம் பிள்ளைகிட்ட கேட்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப நரசையர் சங்கீத வித்வான், சங்கராபரணம் ராகத்தை ரொம்ப நல்லா பாடக்கூடியவர். அவருக்கு பேரே சங்கராபரணம் நரசையர். அவருக்கு ஒரு 100 ரூபா பணம் வேண்டியதார். நான் சொல்றது ஒரு 200 ஆண்டுகளுக்கு முந்தி நடந்த கதை. 100 ரூபா தான் வேணும். பொண்ணு கல்யாணத்துக்கு ஒரு 100 ரூபா இப்ப தேவையா இருக்கு, கிடைக்கல. அவர் என்ன பண்ணார், அங்க இந்த மூப்பனார் குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம். அந்த மூப்பனார் குடும்பத்தில் போய் ஒரு 100 ரூபா கடன் கேட்கிறார். அவங்க கேட்குறாங்க, எதையாவது வச்சாதான் நாங்கள் பணம் கொடுப்போங்கிறாங்க. எதையாவது அடகு வச்சா தான் பணம் கொடுப்போங்க. என்கிட்ட அடகு வைக்க ஒன்றும் இல்லையே. ஏன் இல்லை? உங்ககிட்ட தான் ராகம் இருக்கு இல்லையா? ஆமா, அதை அடகு வை. அதை எப்படிங்க அடகு வைக்கிறது? நீ இந்த 100 ரூபாயை என்கிட்ட கொடுத்து கணக்கு தீர்க்கிற வரைக்கும் எங்கேயும் அதை பாடக்கூடாது. சரியா? சரி. 100 ரூபாயை கடன் வாங்கிட்டு சங்கராபரண ராகத்தை அவர்கிட்ட அடகு வச்சுட்டார். இது சொன்னதுதான், எழுதல, ஒன்றும் செய்யல, எதுவுமே செய்யல. சங்கராபரண ராகத்தை அடகு வச்சாச்சு. 100 ரூபா வாங்கினார், பொண்ணுக்கெல்லாம் நடந்துச்சு, போயிட்டார். போற இடங்கள்ல, கச்சேரிக்கு போற இடத்துல சங்கராபரண ராகத்தை தவிர மற்ற ராகங்களை பாடுவார். எல்லாரும் கேட்பாங்க, என்ன முக்கியமானது பாடாம அதை பாடுறீங்களேன்னு. இல்லை, இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிடுவார். ஏதோ ஒரு போய் சொல்லிட்டு அப்படி போயிடுவார். கும்பகோணத்தில் ராயர் வீடு பெரிய பணக்கார வீடு. அந்த ராயர் வீட்டில் கல்யாணம். அங்கே இவர் பாடுறார் கச்சேரி. கூட்டம். அவருக்கு நல்ல பாடுறவருங்கிறதுனால எதுக்க சங்கீத வித்வான்கள் எல்லாரும் பெரிய ஆட்கள்லாம் உட்காந்து கேட்கறதுக்கு ரசிகர்கள் இருக்காங்க. ரசிகர்கள் நல்லா இருந்தால் தான் பேச்சு நல்லா இருக்கும், பாட்டு நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். கேட்குறவங்க அப்படியே பேசாமல் இருந்தாங்கன்னா பேசுகிறவனுக்கு ஏண்டா பேசுகிறவனு வந்துடும். பேசாமல் வீட்டிலே இருந்திருக்கலாமேங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி வச்சிடக்கூடாது. அதை ரசிக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ எதுக்கு உட்கார்ந்துருக்க சங்கீத வித்வான்கள்லாம் சங்கராபரணம் பாட போறார், கேட்போம் கேட்போம்னு இருக்காங்க. அவர் பாடல. ராயர் போனார், யோ சங்கராபரணத்தை பாடியா அப்படிங்கிறார். நரசையர் சொன்னார், என்னால் பாட முடியாது. ஏன் ஏன் பாட முடியாது? இல்லைங்க, வேண்டாம், அதை கேட்காதீங்க. சொல்லியா? அடகு வச்சிருக்கேன். அப்படியா? இந்தா 100 ரூபா கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வா, நாளைக்கு இவர் கச்சேரி நடக்கும்ட்டான். இவர் கொண்டு போய் கொடுத்து, ஐயா கணக்கு தீர்ந்து போச்சு, இன்னமா நான் ராகத்தை பாடலாமான்னு பாடியா அப்படின்னா, மறுநாள் சங்கராபரண ராகத்தை பாடுறார். அடகிலிருந்து மீட்டேன். எங்க எங்கேயாவது போற இடத்துல சங்கராபரண ராகம் பாடினா அவருக்கு தெரியவா போகுது? தெரியாதுல்ல. ஏன் பாடிடக்கூடாதா? வார்த்தை சொல்லியாச்சுன்னா அதை மீறக்கூடாது, தட்டக்கூடாது. ஹரிச்சந்திரனுடைய அந்த மரபு இன்னைக்கு வரைக்கும் வருது. அதே மாதிரி நான் நல்லா பாடுவேன். ஒரு காலத்தில் நான் நல்லா பாடுவேன். ஹைஸ்கூலில் படிக்கிற காலத்தில் பாடுவேன். என் கிளாஸில் உள்ள பயிலெல்லாம் என்ன பண்ணானுவ, டே
நீ சும்மா இருக்க மாட்டான் உள்ள இந்த பயல் வேணா ஒம்பளப்பானு இல்லையா, நீ ரொம்ப நல்லா பாடுறடா, கேபி சுந்தராம்பா மாதிரி பாடுறேன்னா இது எதுக்குடா என்ன உயர்த்துறதுக்கு சொல்றியா தாழ்த்துறதுக்கு சொல்றியான்னு தெரியல. ஒரு நாள் சாயந்தரம் என்ன பண்ணானுவோ, என்ன அழைச்சிக்கிட்டு போனானுவோ சார், நாகூர் அனிபாகிட்ட அழைச்சிட்டு போயிட்டானுவோ. நாகூர் தான் என்னோட ஊர், அங்கே தான் இருந்தேன். அண்ணே என்ன இங்கடா என்னடா இவனை இழுத்துட்டு வந்திருக்கீங்க என்னடான்னார் அவர். அண்ணே நல்லா பாடுறான்னே, உங்கள் பாட்டே அருமையாக பாடுறான்னே அவன். அப்படியா, இவன் இந்த ஜவுளி கடை மொழியார் விட்டு பிள்ளைடா. ஆமாம், ஆனால் நல்லா பாடுறான். எங்கடா ஒரு பாட்டு பாடு அப்படின்னார். நான் அவர் பாடுற பாட்டையே அவர்கிட்ட பாடினேன். அவருக்கு புரிஞ்சு போச்சு நமக்கு எவ்வளவு சங்கீத ஆற்றல் இருக்குங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் ஒரு கேள்வி கேட்டார்கள் என்கிட்ட, நாகூர் அனிபா நீ ஏன் பாடணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டார். கச்சேரி பண்ணலாம், நிறையா பணம் வரும் அப்படின்னு. அதானே, மாதம் 100 ரூபா உனக்கு நான் தர்றேன், பாடாத. மாதம் 100 ரூபா ரொம்ப நாள் எனக்கு அனுப்புனார் சார் அவர், பாடாமல் இருன்னு அவர் அடவு வச்சார். அவர் என்ன பண்ணார், சங்கீதத்துக்கு நானும் ஏதாவது சேவை செய்யணும்ல, இந்த சேவையை செய்கிறேன்னு சொல்லி சொன்னார். இப்போ நாம் பார்க்குற போது ஒரு வார்த்தைக்கு, ஒரே ஒரு வார்த்தைக்கு ஒரு வித்வான் எவ்வளவு மரியாதை கொடுத்துருக்கிறார்.